ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமலுக்கு வந்தது பெட்ரோல் டீசல் விலை. இது பார்த்திங்கன்னா எதனால் குறைச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, லோக்சபா தேர்தல் வரனால அந்த ஒரு தேதி எலெக்ஷன் டேட் எப்போ வேணால் அறிவிக்கலாம் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். அதனுடைய எதிர்பார்ப்புகளாக டீசல் பெட்ரோல் விலை குறையும் அப்படின்றதையும் எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான். அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி நடந்ததில் ரொம்ப முக்கியமான விஷயம் டீசல் பெட்ரோல் விலை குறைஞ்சது. நம்ம இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 58 லட்சம் அதிகமான கனரக வாகனங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை 6 கோடி வகையான கார்களும் உள்ளன. அது மட்டும் இல்லை 27 கோடி பைக்குகள் நம்ம ஒரு இந்தியாவில் எல்லா ரோட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு டீசல் விலை குறைப்பு பெட்ரோல் விலை குறைப்புனால பார்த்திங்கன்னா அந்நிய செலவுகள் நிறையா குறையும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண வீக்கத்தை இதில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறையா சுற்றுலா பயணிகள் நிறையா அதிகரிக்கிறதாகவும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பினால் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுமக்கள் அல்லது வாகன ஓட்டிகள் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு விலை குறைப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்று காலை 6 மணி முதல் இந்த ஒரு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அமலுக்கு வந்தது. இதில் பார்த்திங்கன்னா சுமார் 663 நாட்களுக்கு அப்புறம் இந்த ஒரு விலை குறைப்பு ஏற்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக கருதப்படுறது. இது பார்த்திங்கன்னா எலெக்ஷனால் இது அறிவிக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான். இந்த ஒரு எலெக்ஷன் டயத்தில் தான் குறையணுன்றது அது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உக்ரைன் ரஷ்யா போர்னால் இந்த கச்சா எண்ணெய் விலை ரொம்ப ஒரு அதிகரிக்க குறைவாக இருந்திருக்கு. அதனால் முக்கியமாக இந்த ஒரு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறதா நம்மளுக்கு ஒரு அப்டேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தேர்தலையும் இதில் சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். இதனாலையும் இந்த டீசல் விலை குறைஞ்சிருக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. 2 வருடங்களுக்கு பின்னாடி இந்த ஒரு பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கு. அது எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ₹2 குறைச்சிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ விற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 102.73 காசுகளாக இருந்த நிலையில் இன்றைக்கி காலைல 6 மணிலேருந்து ₹100.73 காசுகளாக குறைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ₹2 பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிருக்காங்க நம்ம மத்திய அரசு. இதே போல் பார்த்திங்கன்னா டீசல் விலை பார்த்திங்கன்னா நேற்று 1 லிட்டருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 94.33 காசுகளாக இருந்துச்சு. இன்றைக்கி 6 மணிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 92.33 காசுகளாக பெட்ரோல் டீசல் விலை இதில் குறைச்சிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா வாகன ஓட்டிகளோ அல்லது பைக் வச்சுருக்கவங்களோ அல்ல சொந்தமாக எது வச்சுருந்தாலோ அவங்க மிக்க மகிழ்ச்சியிலையும் இருக்காங்க. இதற்கப்புறம் பின்னாடி என்ன விலை ஏற்ற போகிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.